சைத்தான் நமக சைத்தான் நமக என்ன காட்டுற? ஒண்ணு இல்ல. பவானி அண்ணே, சீக்கிரம் தங்கச்சி கூட்டிட்டு வாமா. என்னடி என்னாச்சு? சந்தோஷத்துல மூளை குழம்பி போச்சு. காபி ட்ரை அவ கையில கொடு. மன்னிச்சிட்டேன். எங்களை கேவலப்படுத்தினதை மன்னிச்சிட்டேன். காப்பி ஊத்தி கரப்படுத்தினியே, அதையும் மன்னிச்சிட்டேன். ஆனா உன் வயிற்றுல 3 மாசம் கரை வச்சிருக்கியே, அதை எப்படி மன்னிக்கிறது? உங்ககிட்ட நெருங்கி வந்த போதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் விலகி ஓடினியே, இப்ப எவங்கிட்ட நீ போய் படுத்த? ஐயோ, சத்தியமா உங்களை தவிர வேற யாரும் என்ன தொட்டது கூட இல்ல. ஓஹோ, உனக்கு தெரியாம உன்னை ஒரு வழி பண்ணது பேயா? உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற சைத்தானடி. உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பேயையும் அதை சுமக்கிற ஒன்னையும் என்ன செய்யறேன் பாருடி.
காதலன என் மனசுக்குள்ள பூத்திருந்த வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. எதுக்கு இப்படி கண்ணுக்கு தெரியாம மாயமா வந்து என்னை ஏன் வதைக்கிற? சொல்லு. சொல்ல மாட்டேன். நான் செத்தாதான் நீ சொல்லுவ. இந்த உலகத்துல இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழறதை விட ஒரேடியா செத்துடலாம். ஒன்னு சாக விட மாட்டேன். ஏன் என்ன சாக விட மாட்டேன்? அவர் இருக்கிற இடத்துக்கே நானும் போயிடுறேன். என்ன சாக விடு. விட மாட்டேன். உன் வயிற்றுல இருக்கிற கரு என்னுடைய கரு, அது எனக்கு வேணும். உன் வயிற்றுல கரு வளர வரைக்கும் உன்னை சாக விட மாட்டேன். இப்ப அந்த கருவையே கொன்னுடுறேன். இந்த ஊரே எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்துறல. இப்ப அந்த கரு அழியறத பாரு. விட மாட்டேன். உன்னை சாக விடுறதுக்கா ஜென்ம ஜென்மமா காத்திருந்த. ஜென்ம ஜென்மமாவா? ஆமா, இன்னைக்கு நாளைக்கு 5 ஜென்மமா இந்த மண்ணுக்குள்ள உறைஞ்சு கிடந்தேன். இப்ப வெளியே வந்துட்டேன். நீ பாக்குறதுக்காகவே உங்ககிட்ட இருந்து நான் வெளியே வந்துட்டேன். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சது நீயே தெரிஞ்சுக்குவ. 5 ஜென்மத்துக்கு முன்னாடி அவ போட்ட சபதம், அந்த சவால் இன்னும் என் ஞாபகத்திலேயே இருக்கு. இதுதான் என் கடைசி ஜென்மம். நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இந்த சித்ரா பௌர்ணமி அதுதான் கடைசி போர்க்களம். அது வரைக்கும் உங்கிட்ட இருந்து என்னை யாரும் பிரிக்கவே முடியாது. ராஜேஸ்வரி, என்னம்மா, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லைன்னா என்னால அவரை மறக்க முடியல. திருப்தியா? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்து போச்சு. நான் இப்பவும் சொல்றேன் மாப்பிள, நீங்க உங்க தங்கச்சியை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டாம். ஊர்க்காரங்க சொல்றதான் உண்மைதான். உங்க தங்கச்சி கர்ப்பமா தான் இருக்கா. மாப்பிள, சித்ரா பௌர்ணமி நெருங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த குழப்பம்லாம் தீரணும்னா ஜென்ம ஜென்மமா தனியா கண்ணகி விரதம் இருக்கிற என் பொண்ணை வந்து பாருங்க மாப்பிள. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த தண்டை என் கையில இருக்கிற வரையிலும். டாக்டர், உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்கிறோம். டாக்டர், என்னை காப்பாத்துங்க டாக்டர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் எந்த தப்பு செய்யல. ஆனா எல்லாரும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க. சொல்லுங்க டாக்டர், எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க டாக்டர். அதுக்கு என்ன, ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டா போச்சு. நீ அழாதம்மா. யார் சொன்னாங்க இந்த பொண்ணு கர்ப்பம்னு? அது மாதிரி எதுவுமே இல்லையே.
ஏன் இப்படி குழப்புறாங்க? டாக்டர், அந்த பொண்ணு உண்மையிலேயே கர்ப்பமா தான் இருக்கு. நான் டாக்டர், அதுவும் ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்த டாக்டர். நான் வரேன். மாப்பிள, இது உண்மையான டாக்டர் இல்ல. நான் சொல்றத நம்புங்க மாப்பிள. அண்ணா, இந்த தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. மாப்பிள, இது உங்க தங்கச்சி இல்ல. இது உங்க தங்கச்சியே இல்ல. நான் சொல்றத நம்பு. நானும் பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் எகருக்கு மூலையா பேசிக்கிட்டு. இது வேற தண்டா. மாப்பிள, நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. இத புடிக்காதீங்க மாப்பிள. வேண்டாம் மாப்பிள. மாப்பிள, இத ஒடிக்காதீங்க மாப்பிள. இத ஒடிக்காதீங்க. வேண்டாம் மாப்பிள. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மாப்பிள, இது உண்மையிலேயே உங்க தங்கச்சி இல்ல. இவளை நீங்க நம்பாதீங்க. இவளை நீங்க நம்பாதீங்க. அண்ணா, அவன் கிடக்குறா இருக்க, நீ விடுமா? மாப்பிள, இது பழைக்க போறதில்ல. இது என் மாந்திர போராட்டம். நீங்க உடனே அம்பலூர் பத்தினி கோட்டத்தில் இருக்கிற என் பொண்ணு போய் பாருங்க. உங்க தங்கச்சி பேச்சு நம்பாதீங்க. அவ மேல அவ மேல அவ மேல தாத்தா செத்துட்டீங்களா? என்னன்னா உடம்பெல்லாம் நடங்குது? ஒண்ணு இல்ல. தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரா? சொன்னாரு, உன் வயித்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. இப்ப நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஊருக்குள்ள போறோம்.